ஐரோப்பாவிற்குள் ஊடுருவியுள்ள ரஷ்யாவின் உளவு பிரிவு இனிமேல் தான் ஆட்டமே. மூன்றாம் உலகப் போர் துவங்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை, ஆனால் அது நடக்காது என்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப். உக்ரைன் போர் தொடர்பில் அமெரிக்கா செல்லும் பிரான்ஸ் ஜனாதிபதி. இஸ்ரேலிய கைதிகளை உயிருடன் வைத்திருக்க முயன்றதாக ஹமாஸ் கருத்து. ஒரு முறையில் பணைய கைதிகளை விடுவித்து நிரந்தர போர் நிறுத்தத்திற்கு ஹமாஸ் தயார். இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையை விரைவுபடுத்த முயற்சி. இவை பற்றித்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொலிக்குள் போகலாம். ரஷ்யாவின் ரகசிய சேவைகள் மேற்கு நாடுகளின் மீது மறைமுக தாக்குதல்களை நடத்துவதற்கு புதிய சிறப்பு பணிகள் துறை SST என்ற பிரிவை உருவாக்கியுள்ளமை என்று பேசுபொருளாக மாறியுள்ளது. இந்த பிரிவு மேற்கு நாடுகளின் உக்ரைனுக்கான ஆதரவுக்கு பதிலளிக்க 2023ஆம் ஆண்டில் நிறுவப்பட்டது. இது ரஷ்யாவின் மிக துணிச்சலான மறைமுக நடவடிக்கைகளில் ஈடுபட்ட முன்னாள் வல்லுநர்களை கொண்டது என்று கூறுகின்றார்கள் ஆய்வாளர்கள். SST குரூவின் 29,155 என்ற பிரிவை உட்படுத்தி ரஷ்யாவின் பல நுண்ணறிவு சேவைகளின் கூறுகளை இது ஒருங்கிணைக்கின்றது. இந்த பிரிவு வெளிநாடுகளில் கொலை முயற்சிகள், மேற்கு நிறுவனங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் ஊடுருவல், வெளிநாட்டு முகவர்களை ஆட்சேபனம் செய்வது போன்ற பல செயல்களில் ஈடுபடுகின்றது. SST சமீபத்தில் ஜெர்மன் ஆயுத தயாரிப்பு நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியை கொலை செய்ய முயற்சித்ததாக கூறப்படுகின்றது. அத்துடன் DHL நிறுவனத்தின் விமானங்களில் தீ வைத்தல், சாதனங்களை வைத்தது போன்ற நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டதாக நம்பப்படுகின்றது. இந்த பிரிவின் இயக்குநராக ஜெனரல் ஆண்ட்ரே அவர்ஜானோவ் மற்றும் அவரது துணை லெப்டினன்ட் ஜெனரல் இவன் ஹாசியன்கோ ஆகியோர் உள்ளார்கள். அதாவது மேற்கு நாட்டு நுண்ணறிவு அதிகாரிகள் ரஷ்யாவுடன் போன்லே கொண்டுள்ள நிலையில் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு மிரட்டல் விடுப்பது போன்ற பல்வேறு செயல்களில் இந்த குழு ஈடுபடும் என்று கூறப்படுகின்றது. இது ரஷ்யாவின் மேற்கு நாடுகளின் மீது மறைமுக தாக்குதல்களை நடத்துவதற்காக உருவாக்கப்பட்டதாகவே வெளிப்படுகின்றது. இதன் காரணமாக தற்போது ஐரோப்பிய நாடுகள் மிரண்டு போய் இருக்கின்றன. இந்நிலையில் தான் ட்ரம்பும் ஒரு கருத்தை அழுத்தம் திருத்தமாக நேற்று கூறியிருக்கின்றார். அதாவது தன்னால் தனது ஆட்சியால் மூன்றாம் உலகப் போர் நிகழ்வை தடுக்க முடியும் என்று கூறுகின்றார். ஆனால் மூன்றாம் உலகப் போர் நிகழ்வதற்கான சாத்தியங்கள் காணப்படுவதாகவும் கூறுகின்றார். அனைவரும் உயிரிழப்பதை காண தனக்கு விருப்பமில்லை என்று கூறியுள்ள ட்ரம்ப் போர்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் அமைதியை நிறுத்துவதற்காகவும் உலகம் முழுவதும் வேகமாக சுற்றி வருவதாக கூறுகின்றார். இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க, உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்காவும் ரஷ்யாவும் பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கின்றன. மறுபக்கம் ஐரோப்பிய தலைவர்கள் சிலரும் அதே நோக்கத்துடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகின்றார்கள். ஆக உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் இரண்டு வெவ்வேறு அணிகள் உருவாகியுள்ளமை தற்போது தோற்றம் பெற்றுள்ளது. பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோனும் பிரித்தானிய பிரதமர் கீர் ஸ்டார்மரும் உக்ரைன் போர் தொடர்பில் பேச்சுவார்த்தைகளுக்காக அமெரிக்கா செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கின்றது. இந்த தகவலை அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான மைக் வால்ஸ் கூறுகின்றார். ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக பல தரப்பினருடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தி வருகின்றோம் என்று கூறியதுடன் அடுத்த கட்டமாக கூடுதல் விவரங்கள் குறித்து பேசுவதற்காக குழுக்கள் அமைக்க இருப்பதாக தெரிவித்தார். இதற்கிடையில் தான் முக்கியமான ஒரு கருத்தை உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறுகின்றார். அதாவது ரஷ்யாவுடன் நாம் போரை தொடங்கியதாக அமெரிக்க ஜனாதிபதி பொய்க்குற்றம் சுமத்தியதாக தெரிவித்திருக்கின்றார். கியோவில் செய்தியாளர்கள் மத்தியில் உரையாற்றும் போது உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி இந்த கருத்தை கூறுகின்றார். உக்ரைன் நாட்டின் தலைவர் என்ற வகையில் இதனை குறிப்பிடுகின்றேன். துரதிர்ஷ்டவசமாக ரஷ்யாவால் உருவாக்கப்பட்ட தவறான கருத்துக்கள் உள்ள இடத்தில் தான் ட்ரம்ப் இருக்கின்றார் என்று குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா ரஷ்ய அதிகாரிகள் நேற்று முன்தினம் சவுதி அரேபிய தலைநகர் ரியாத்தில் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தினார்கள். அந்த பேச்சுவார்த்தைக்கு உக்ரைன் அழைக்கப்படவில்லை. இந்நிலையில் உக்ரைன் ஜனாதிபதி இந்த பேச்சுவார்த்தையிலிருந்து தாம் ஒதுக்கப்பட்டதாக நேற்று முன்தினம் குறிப்பிட்டார். அதற்கு பதிலளிக்கும் வகையில் ட்ரம்ப், நாங்கள் அழைக்கவில்லை தான், நீங்கள் 3 வருடங்களாக அங்கு இருக்கின்றீர்கள், அதை பேசி முடித்திருக்க வேண்டும், அதை நீங்கள் தொடங்கவே இல்லை, பேச்சை தொடங்கியிருந்தால் ஒப்பந்தம் செய்திருக்கலாம் என்று குறிப்பிட்டார். இதற்கு பதிலளிக்கும் வகையிலேயே உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி இந்த கருத்தை பதிவிட்டிருக்கின்றார். இந்நிலையில் தான் உக்ரைன் விவகாரத்தில் ட்ரம்ப் முன்மொழிந்துள்ள டீல் சிக்கலை ஏற்படுத்தலாம் என்று கூறுகின்றார்கள் வல்லுநர்கள். அதன்படி சமீபத்தில் உக்ரைன் மோதல் தொடர்பாக அமெரிக்கா மற்றும் ரஷ்ய அதிகாரிகள் ஆலோசனை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து போர் நிறுத்தம் குறித்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு டீல் அமைக்க இருதரப்பும் ஒப்புக்கொண்டது. இருப்பினும் இந்த பேச்சுவார்த்தையில் உக்ரைன் அழைக்கப்படாதது பலருக்கும் வியப்பை ஆழ்த்தி இருந்தது. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வெளிப்படையாகவே அதற்கு அதிருப்தியையும் தெரிவித்திருந்தார். ஐரோப்பிய தலைவர்களும் கூட ட்ரம்பின் நடவடிக்கைகளை ஆதரிக்கவில்லை என்றே தெரிகின்றது. இந்த ஒப்பந்தத்தில் 4 முக்கிய விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அதில் முதலாவதாக, கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் உக்ரைனின் சில பகுதிகளை ரஷ்யா தான் கட்டுப்படுத்தி வருகின்றது. அந்த பிராந்தியங்களை முழுமையாக ரஷ்யாவிற்கு வழங்க வேண்டும் என்பது முதல் டீலாக காணப்படுகின்றது. அடுத்து, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே ஒரு ராணுவம் இல்லாத மண்டலம் முன்மொழியப்பட்டுள்ளது. இந்த ஏரியாவில் உக்ரைன் படைகளும் வரக்கூடாது, ரஷ்ய படைகளும் வரக்கூடாது. அவ்வளவு ஏன் நேட்டோ படைகளுக்கு கூட அனுமதி இல்லை. ஐரோப்பிய அமைதியாக்கும் படை மட்டும் அங்கு கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும். இதற்கிடையில் உக்ரைன் நேட்டோவில் இணைய முயற்சி
முயற்சிகளை எடுத்த போதுதான் ரஷ்யா ஆத்திரம் கொண்டு இந்த தாக்குதலை ஆரம்பித்தது. வருங்காலத்தில் நேட்டோ அமைப்பில் உக்ரைன் இணைவதை தடை விதிக்க வேண்டும் என்பதும் இந்த ஒப்பந்தத்தில் முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது. அடுத்து கடைசி முக்கியமான விடயமே மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பி இருக்கின்றது. அதாவது உக்ரைன் என்பது பல இயற்கை வளங்களை கொண்ட நாடாகும். லித்தியம் உள்ளிட்ட பல அரிய தாதுக்கள் இங்கு அதிக அளவில் கிடைக்கும். இத்தனை காலம் உக்ரைனுக்கு அமெரிக்கா நிதியுதவி அளித்து வந்த நிலையில் அதற்கு பதிலாக இந்த பிராந்தியங்களின் கட்டுப்பாட்டை அமெரிக்கா வசம் ஒப்படைக்க வேண்டும் என்கின்றார் ட்ரம்ப். இதை ஏற்கவே முடியாது என்று ஜெலன்ஸ்கி தரப்பு மறுப்பு தெரிவித்து வருகின்றது. இது ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களுக்கும் அதிருப்தியை ஏற்படுத்துவதாக இருக்கின்றது. பிரிட்டன் பிரதமர் கீர் ஸ்டார்மர் வரும் 2030 வரை உக்ரைனுக்கு ஆண்டுதோறும் 3 பில்லியன் பவுண்ட்ஸ்கள் வழங்குவதாக உறுதியளித்திருக்கின்றார். பிரிட்டன், பிரான்ஸ் உட்பட ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு பக்கபலமாக இருந்தால் அமெரிக்காவின் ஆதரவு இல்லை என்றால் அது சிக்கலை தரும். எல்லாம் சரியாக போனால் போர் நிறுத்தம் வரலாம். ஆனால் உக்ரைனை பலவீனப்படுத்துகின்ற மேலும் ரஷ்யாவின் அதிகாரத்தை அந்த பகுதியில் குவிப்பதாக இருக்கின்ற டீல்கள் பெரும் சர்ச்சை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் காரணமாக ட்ரம்பின் இந்த சீக்ரெட் டீல் பெரும் சர்ச்சையை கிளப்புவதாக அமைந்துள்ளது. அடுத்து இஸ்ரேல் நிலவரத்தை பார்க்கின்ற போது இஸ்ரேலிய கைதிகளை உயிருடன் வைத்திருக்க முயன்றதாக ஹமாஸ் ஒரு கருத்தை கூறியிருக்கின்றது. ஆனால் காசா மீதான போரை தொடர வேண்டும் என்று பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் வலியுறுத்தலின் கீழ் அவர்கள் இஸ்ரேலிய ராணுவத்தால் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் கூறுகின்றது. இஸ்ரேலிய பணிய கைதிகள் பலர் விடுவிக்கப்பட்ட நிலையிலேயே ஹமாஸ் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றது. முக்கியமாக இன்று 4 இஸ்ரேலிய கைதிகள் உடல்களை ஒப்படைத்த போது ஹமாஸ் இதனை கூறியிருக்கின்றது. குறிப்பாக கைதிகள் உயிரை காப்பாற்றியதாகவும் அவர்களுக்கு தங்களால் முடிந்ததை வழங்கியதாக ஹமாஸ் கூறுகின்றது. அவர்களை மனிதாபிமானத்துடன் நடத்தியதாகவும் அவர்களின் ராணுவம் அவர்களை சிறைப்பிடித்தவர்களுடன் சேர்த்து கொன்றதென்றுமே ஹமாஸ் கூறுகின்றது. இதனால் நெதன்யாகுவே குற்றவாளி என்று ஹமாஸ் கூறுகின்றது. இன்று குற்றவாளி நெதன்யாகு சவப்பட்டியில் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட கைதிகள் உடல்களுக்காக அழுகின்றார். ஆனால் அவர்கள் இறந்தமைக்கு நெதன்யாகுவே முக்கியமான காரணம் என்று ஹமாஸ் கூறுகின்றது. அடுத்து முற்றுகையில் உள்ள காசாவிலிருந்து இஸ்ரேலிய துருப்புகள் முற்றாக வாபஸ் பெற்று நிலையான போர் நிறுத்தம் ஒன்றுக்காக எஞ்சியுள்ள அனைத்து பணிய கைதிகளையும் விடுவிக்கும் பரிந்துரையை ஹமாஸ் மீண்டும் முன்வைத்திருக்கின்றது. முன்மொழியப்பட்ட கைதிகள் பரிமாற்றம் உட்பட 2ஆம் கட்ட காசா போர் நிறுத்தம் தொடர்பான தனது திட்டத்தை வெளியிடும் வகையில் ஹமாஸ் பேச்சாளர் ஹசாம் இந்த பரிந்துரையை நேற்று முன்வைத்தார். நிரந்தர போர் நிறுத்தம் மற்றும் காசாவில் இருந்து படைகளை முழுமையாக வாபஸ் பெறுகின்ற உடன்பாட்டை எட்டுவதற்கான அளவுகோலுக்காக கைதிகளை ஒரே நேரத்தில் பரிமாறிக்கொள்கின்ற 2ஆம் கட்டம் ஒன்றுக்காக நாம் தயாராக உள்ளோம் என்று அவர் கூறினார். காசாவிலிருந்து ஹமாஸை வெளியேற்றுகின்ற ஆக்கிரமிப்பாளர் நிபந்தனை ஒரு அபத்தமான உளவியல் போர் என்பதோடும் காசாவிலிருந்து போராளிகளை வெளியேற்றுவது மற்றும் ஆயுதங்களை களைவது ஏற்க முடியாது என்று ஹசாம் குறிப்பிட்டார். இந்நிலையில் வரும் சனிக்கிழமை இடம்பெறவுள்ள அடுத்த பணிய கைதிகள் பரிமாற்றத்தின் போது விடுவிக்கப்படுகின்ற பணிய கைதிகள் எண்ணிக்கையை 3 6 அதிகரிக்கும் என்ற ஹமாஸின் முடிவை ஹசாம் இதன்போது அறிவித்தார். போர் நிறுத்த உடன்படிக்கையின் 2ஆம் கட்டத்தை விரைவாக செயற்படுத்துவதற்கு ஹமாஸ் தலைவர் ஹலீல் அல்-ஹையா முன்னதாக வலியுறுத்தியிருந்தார். மத்தியஸ்தர்களிடமிருந்து விடுவிக்கப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் விடுவிக்கப்படுகின்ற கைதிகளின் எண்ணிக்கை இரட்டிப்பாக இருப்பதோடு உடன்படிக்கையில் உள்ள அனைத்து விதிகளையும் செயல்படுத்துவதில் எமக்குள்ள தீவிரத்தையும் இது நிரூபிக்கவுள்ளதாக அவர் கூறுகின்றார். பணைய கைதிகள் வார வாரம் கட்டமாக விடுவிப்பதற்கு எதிராக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கடந்த வாரம் கருத்து வெளியிட்டதோடு காசாவில் பணைய கைதிகளாக உள்ளவர்களின் குடும்பத்தினரும் அனைத்து பணைய கைதிகளும் ஒரே தடவையில் விடுவிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார். இந்நிலையில் ஹமாஸ் இந்த பரிந்துரையை செய்திருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.